ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு அஸ்வினி ஷாம்பவி சேனல். அனைவருக்கும் 80வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஜெய் ஹிந்த், தாய் மண்ணே வணக்கம். நாம் இந்த வீடியோ பதிவில் குக்கரில் தக்காளி சாதம் எப்படி உதிரியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல பழமாக 3 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. நான் பொன்னி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன், ரெகுலராக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி. 1.25 கப் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம குக்கரில் வைக்கிறனால எப்போ அரிசி கழுவி போடணுங்கிறத வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1.25 கப் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி அளவு ஊற்றணுங்கிறது இந்த வீடியோ பதிவில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல 8 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் மிஸ்டர் கோல்டு எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, கல்பாசி, சோம்பு தாளிச்சிட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதினா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கருவேப்பிலை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு நல்லா வதங்கினோன்னு நறுக்கி வச்சுருந்த தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை விசில் இல்லாமல் மூடி வச்சுருங்க. உங்களுக்கு நல்லா வதங்கிடும் தக்காளி. குக்கரில் வைக்கிறப்ப தக்காளி சாதம் எப்போ அரிசி கழுவி வைக்கிறதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அப்போ தான் உங்களுக்கு உதிரியாக வரும். இப்போ வெங்காயம், தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம அரிசியை கழுவி வச்சுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் 2 ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். 3/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணும். வதக்கிறப்ப கொஞ்சம் ட்ரையாக இருந்தாலும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கெட்டியான தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். தயிர் ஆட் பண்ணோன்னே லைட்டாக நம்ம வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. சாதம் குக்கரில் வைக்கிறனால நம்ம தயிர் ஆட் பண்ணோன்னே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதுதான் முக்கியமான ஒரு சீக்ரெட் டிப்ஸு. அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தக்காளி சாதம் நீங்கள் அரிசி கிளறப்ப உடையாமல் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணீர் ஊற்றணும். 1 கப் ரைஸுக்கு 2.5 பங்கு தண்ணி அளவு நம்ம எடுத்துக்கணும். ஸோ 1.25 கப்புக்கு நீங்கள் அதுக்கேற்றாப்படி தண்ணி அளவு ஊற்றணுன்னு. குக்கரில் வைக்கிறனால நல்லா அரிசி கொதித்து வேகணும். சின்ன டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நம்ம ஆட் பண்ணோன்னே ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி கேஸ்கட்டை நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. குக்கரில் நம்ம 8 விசில் விட்டு நம்ம இறக்க போகிறோம். ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு சைடிஷாக கேரட் பொரியல், ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கேன். 8 விசில் நம்ம வரதுக்குள்ளே நம்ம கேரட் பொரியல் பண்ணலாம். கேரட் நான் கிரேட்டரில் துருவியிருக்கேன். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கேரட் பொரியல் இப்படி செஞ்சு கொடுங்க, மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தேவைன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு தாளித்து வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் உப்பு சேர்த்து துருவின கேரட்டை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 8 விசில் வந்துடுச்சு குக்கரில். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து மெதுவாக கிளறி விடுங்க. குக்கரில் நம்ம கிண்டுறப்ப தண்ணி தெரிஞ்சதுன்னா 2 விசில் நீங்கள் கூடவே க்ளோஸ் பண்ணி விட்டு இறக்கலாம். உதிரியாக உங்களுக்கு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. 8 விசில் வச்சு நீங்கள் இறக்குனதுக்கப்புறம் சாதம் நல்லா உதிரியாக வெந்திருக்கும். சப்போஸ் தண்ணி தெரிஞ்சதுன்னா லோ ஃப்ளேமில் 2 விசில் விட்டு இறக்கலாம். தக்காளி சாதம் உதிரியாக
நல்லா வந்திருக்கு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.